இது வந்து என்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ வைரலாக ஒரு குறும்படம் போயிட்டுருக்கு. கானா வினோத்னா பணத்தை எடுக்கும்போது அரோராவுக்கு வந்து அல்வா ஊட்டுவார் இல்லையா, அல்வா கொடுக்கும்போது கரெக்டாக சைடில் இருந்துட்டு விக்ரம் வந்து கண்ணை காமிக்கிறாரு. இப்படி இப்போ பெட்டியை காமிச்சு இப்படி கண்ணை காமிக்கிறாரு பின்னாடி இருந்துட்டு. அதை வந்து ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணி இப்போ குறும்படம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுத்ததுக்கப்புறம் அரோரா இப்படி சிரிக்கிறாங்க, வாய் இப்படி பொத்துறாங்க, உள்ள ஒரு சிரிப்பு வருது. அதனால வியானாவும் ரம்யாவும் சொன்னது தப்பு, விஜேஸ் வந்து வேணும்னு ஒரு குறும்படம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படமாக எல்லாமே வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதுக்காக விக்ரம் வந்து கண்ணை காமிச்சாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்னை பொறுத்தளவில் விக்ரம் எதுக்கு கண்ணை காமிச்சிருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் வந்து இந்த மாதிரி அரோரா வந்து ஃபஸ்ட்டே அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அப்போ விக்ரம் வந்து இல்லை, எனக்கு அதை பற்றி ஒப்பீனியன் இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. சரி, நீ எடுப்பியா எடுக்க மாட்டியா, உன்னை இப்போ எடுக்க சொன்னால் எடுப்பியா எடுக்க மாட்டியான்னு சொல்லிடலாம் இவங்க அரோரா கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அப்படின்னாலும் நீ ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுலாம் சொல்லியிருப்பார். சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக திருப்ப பெட்ரூம்லேயும் உள்ளே போயிட்டு அரோரா திருப்பவும் சொல்லியிருப்பாங்க, நான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக நான் எடுக்கலானே முடிவு பண்ணிவிட்டேன், எடுக்கலாமான்னு எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விக்ரமோட கையை பிடிச்சிக்கிட்டே வெளியில் வந்திருப்பாங்க. அப்போது வந்து கரெக்டாக அந்த பணத்துக்கு கிட்ட 2 பேரும் நிற்கும்போது, பணப்பெட்டிக்கிட்ட நிற்கும்போது அந்த டைமில் கானா வினோத்னா வந்திருப்பார். விக்ரமை பொறுத்தளவில் கானா வினோத்னா டைட்டிலும் எடுக்க போகிறதில்ல, பணப்பெட்டியும் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டே இருந்தார்னா, அவர் தான் டைட்டில் வின்னர்னு நினச்சி ஓவர் கான்ஃபிடென்ஸில் சுற்றிட்டுருக்காரு அப்படி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு 2 மீனிங். ஒன்று வந்து கானா வினோத்னா டைட்டில் அடிக்க போகிறதில்ல, இன்னொன்று வந்து கானா வினோத்னா அந்த பணத்தை எடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஸோ அவர் அந்த பணத்தை எடுக்க போகிறதில்ல. இந்த மீனிங்கில் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல அல்வா ஊட்டும்போது நீ வந்து உன்னோட கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டோ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டர் அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நீ வந்த வேலையை பாரு, நீ இதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்காத, உனக்கு அல்வா கொடுத்துட்ருக்காரு, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அரோராவை அந்த பணப்பட்டி எடுக்க சொல்கிறதுக்காக தான் விக்ரம் அந்த கண்ணை காமிச்ச மாதிரி நான் அதை பார்க்குறேன். இது வந்து பியூர்லி என்னோட ஒப்பீனியன். ஒருவேளை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட நீங்கள் அதை என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எதனால் விக்ரம் கண்ணை காமிச்சாருன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது என்ன அப்படி தான் பார்க்குறேன். விக்ரம் வந்து நிறைய இடத்துல நிறையா வந்து பிளான்லாம் போட்டிருக்காரு, எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த மணி பாக்ஸ் விஷயத்தில் எந்த ரீசன்னால் அவர் இந்த மணி பாக்ஸில் பிளானில் அவரையும் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு எனக்கு யோசிச்சா கூட புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் இதில் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இல்லை அவரும் இன்வால்வ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.